இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் எப்படி செல் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்டாக்ஸ வந்து பை பண்ணலாம் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து எப்படி செல் பண்ணலான்றத பார்க்கலாம். ஆல்ரெடி எஸ்பிஐல வந்து 2 ஷேர் வந்து வாங்கி வச்சிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து காமிச்சிட்டுருக்கு. இது 1 வீக் பிஃபோர் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரூ. 788. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து அ கிட்டத்தட்ட 798, 97. ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற அமௌண்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஷேர். ஸோ நம்ம 2 ஷேர் வாங்கியிருக்கோம். அதுக்கான ப்ராஃபிட் வந்து கீழ காமிச்சிட்டுருக்கு. இன்னைக்கு இத எப்படி செல் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இதில என்ன பியூட்டி அப்படின்னா, நம்ம 2 ஷேர் வாங்கியிருக்கிறதுக்கு வந்து 1.31% வந்து ப்ராஃபிட் காமிச்சிட்டுருக்கு. இதே வந்து நம்ம ஸ்டாக்ஸ இன்க்ரீஸ் பண்றப்ப, அது எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த மார்க்கெட்ல நமக்கான ப்ராஃபிட் வந்து இருக்கு. ஸோ இத நான் ஒரு கால்குலேஷனோட சொல்றேன். இப்போ 2 ஸ்டாக் வந்து நம்ம செல் பண்றோம். இந்த 2 ஸ்டாக் வந்து செல் பண்றப்ப வெரிஃபை வித் டிபின் அப்படின்றது கேட்குது. ஸோ நம்ம டிபின் வந்து குடுக்கணும். அந்த டிபின் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸா வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பின் நம்பர் வந்து நான் போடுறேன். பின் நம்பர் ஒவ்வொரு தடவ நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா, இந்த பின் நம்பர் குடுத்து தான் ஓடிபிய கரெக்ஷன் பண்ணிட்டு, ஓடிபி என்டர் பண்ணிட்டு தான் நம்ம அ செல் பண்ண முடியும். பை பண்றதுக்கு அப்படி கிடையாது. செல் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து வந்ததுக்கப்புறம் தான் டிபின் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஓடிபி சென்ட் பண்ணவும் நமக்கு ஈஸியா வந்து ஆர்டர் வந்து செல் ஆயிடும். ஸோ நமக்கான ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அ பாருங்க ரூ. 800 நான் சேல் பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறதோட ரேட் வந்து 1 வீக் பிஃபோர் வந்து ரூ. 788 வாங்கியிருக்கேன். செல் பண்ணியிருக்கிற பிரைஸ் வந்து ரூ. 80 ரூ. 800 சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கான ப்ராஃபிட் வந்து ஒரு ஷேருக்கு ரூ. 12. அப்போ 2 ஷேருக்கு ரூ. 24 என்னோட அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. 2 ஷேருக்கான வேல்யூ என்னோட ப்ராஃபிட்டோட கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் எப்படி செல் பண்ணுன்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாம, ஸோ லாஸ்ட் வீக் நானு ரூ. 788 ஒரு ஷேர் வாங்கி, இந்த வீக் ரூ. 800 விற்கிறேன்னா, எனக்கு ரூ. 12 வந்து ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு ஷேருக்கு. இதே இது நான் 100 ஷேர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னா, 1200 வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஒரே வாரத்தில நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்ட புடிச்சு, ஜஸ்ட் ஷேர வாங்கி, அதில நம்ம கம்மியான ரேட்டுக்கு வாங்கி, ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்து, இந்த ஷேர நம்ம கரெக்டான டைம்ல செல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கான ப்ராஃபிட் மார்க்கெட்ல இருக்கு. இதத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ நம்ம எப்படி ஸ்டாக்ஸ் மூலமா வந்து நம்மளும் ஏர்ன் பண்றது? ஸோ இத நம்ம ஒவ்வொன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து எப்படி பை பண்றது அப்படின்றத போட்டிருந்தேன். இந்த வீடியோல எப்படி செல் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவ உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஸோ தேங்க் யூ.